சார் உற்சாகமான காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வெல்கம் டு வீக்லி ரவுண்ட் அப் ஷோ சார். இது நம்மளுடைய முதல் வாரம். கடந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் ட்ரேடிங் வீக்கா தான் இருந்துச்சு. ஏற்றம் மட்டுமே இல்லாம இறக்கம் மட்டுமே இல்லாம ஏற்றம் இறக்கம் சேர்ந்து இருந்தது. இந்த வாரம் இனி வரப்போற வாரம் எப்படி இருக்க போகுது சார்? ஸோ நீங்க கூறின மாதிரியே கடந்த வாரம் ஒரு ரெண்டுமே மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ரெண்டு விதமான டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட்லயும் சந்தை செல்லுகின்ற ஒரு போக்கே நம்ம கவனித்தோம். ஆனா முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கடந்த வாரத்துடைய க்ளோஸ், அதாவது 28ஆம் தேதி சந்தை வர்த்தகத்தின் முடிவில் ரெக்கார்ட் ஆகக்கூடிய க்ளோஸ் 23,519 புள்ளிகள், 23,519. இந்த லெவல் எதுக்காக நமக்கு இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது, அதுக்கு முன்பதான வர்த்தகம் நடந்து முடிந்த அந்த வாரம், த வீக் பிஃபோர் டு தட், அதாவது 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடந்தக்கூடிய அந்த ஒரு வர்த்தகத்துடைய க்ளோசிங், அந்த வாரத்துடைய வர்த்தக க்ளோசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 23,519 புள்ளிகள். ஸோ தி சேம் 23,519 டெசிமல் பாயிண்ட்ஸ்ல தான் வித்தியாசம் வருமே ஒழிய இட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் த சேம் மேஜர் க்ளோசிங் லெவல் ஆஃப் 23,519. ஸோ 2 வாரமாக சந்தையின் முடிவு, அந்த வெள்ளி அன்று நடக்கக்கூடிய அந்த முடிவு 23,519 புள்ளிகள். இது நமக்கு ரெண்டு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுத்து காட்டுகிறது. அது என்னவென்றால், அதுக்கு முந்தின வாரத்துடைய லோ 23,411. ஆனா கடந்த வாரத்துடைய லோ 23,450 புள்ளிகள். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் அபவுட் 30 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்துல தான் அந்த லோஸ் ஏற்றத்தோட நம்ம பார்க்கிறோம். ஸோ கூர்மையாக நீங்க கவனிக்க வேண்டும், க்ளோசிங் பிரைஸ் ஒரே லெவல்ல இருக்கு. ஆனா வாரத்துடைய லோ, அதாவது அந்தந்த வாரத்துடைய குறிப்பிட்டு லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த லோ 412 புள்ளிகள் அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்து 450 அப்படின்ற லோக்கு ஏற்றத்தோட இருக்கிறது. அதே போல நீங்க ஹைஸ் பாத்தீங்கன்னா, இந்த கடந்த வாரத்துடைய முன்பத வாரத்துடைய ஹை 23,869 புள்ளிகள், 23,869. ஆனா கடந்த வாரத்துடைய ஹை 23,649 அப்படின்ற ஹையே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னா, லோஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்பனா ஒரு சந்தையின் இறக்கம் வரும்பொழுது ஸ்ட்ராங் பையிங் லெவல், அந்த 23,400, 23,400, 430 அந்த லெவல்ஸ்ல வரும்போது ஸ்ட்ராங் பையிங் நடக்கிறது, சந்தைக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறதுன்றது நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்றோம். ஆனா அதே வண்ணமாக இருக்கக்கூடிய சப்போர்ட் மேலே அந்த ஹை லெவல்ஸ் இருக்கு இல்லையா, சந்தையின் ஹையை இவ்வளவு பையிங் சப்போர்ட் நம்ம இருக்கும்போது டெஃபினட்டாக அதே லெவலில் தொட்டு செல்ல வேண்டும், தொட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அது தொட இருக்க ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே கூட சந்தை கடந்த வாரம் அந்த 23,869 லெவல் பக்கமே போகல, 23,649 தான் ரெஜிஸ்டர்ட் ஹை. ஸோ ஹைஸ் ஒரு 200 புள்ளிகள் குறைவாக தான் இருக்கிறது. அதே சமயத்துல க்ளோஸ் ஒரே லெவல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கைண்ட் ஆஃப் பிரைஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ லோஸ் ஏறுது, ஹைஸ் குறையுது. ஸோ பிரைஸ் கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அந்த ரேஞ்ச் கம்ப்ரெஸ் ஆகும்போது நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா கார்த்திக், வருகின்ற வாரத்துல பிரைஸ் பிரேக் அவுட் அப்படின்றது மிகவும் பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த சார்ட்ஸ் மூலமா நமக்கு தெரியுது. இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் பேசும். இது பியூர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் பியூர்லி அ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வியூ பாயிண்ட். நீங்க சார்ட்டிங் அடிப்படையில் தான் இது கூறுறோம். ஸோ இந்த எதிர்பார்ப்பு இந்த வாரத்துக்கு நம்ம எடுத்து செல்வோமானால் ஹை லெவல் ஆஃப் வாலட்டிலிட்டி, அது ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் ஹையரா இருக்கக்கூடும் என்பதை நம்ம எதிர்பார்க்க வேண்டும் பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கம்ப்ரெஷன். இப்போ ஃபேவரபிள் நியூஸ் வருது. ஏன்னா சப்போர்ட் 23,400 புள்ளிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அதே வண்ணமாக சந்தை அந்த ஹையர் லெவல்ஸ் செல்லும்போது ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் ஆட்டிடியூட், அதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அமைதியாக கேஷ்ல உட்காரலாம், இல்ல எதுவும் செய்யாம நம்ம இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் சந்தையில தெரிகிறது. ஏனெனில் அந்த இதுக்கு முன்பதான இருக்கக்கூடிய வாரத்துடைய ஹை லெவல்ஸ் நம்ம இன்னும் தொடவே இல்லை, டிஸ்பைட் ஹேவிங் சோ மச் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த செகண்ட் வீக். 2வது வாரம் இவ்வளவு தொடர்ச்சியாக சப்போர்ட் இருந்துமே அந்த உச்சத்தை நம்ம இன்னும் தொடவில்லை. 23,869 புள்ளிகள் என்ற அந்த ஒரு இலக்கை தொடாமல் லாபத்தை பெற்றுக் கொள்வதென்றால் அச்சம் அதிகரிக்க கூடும் என்பதையும் நம்ம இந்த சந்தையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ திஸ் வீக் அந்த பிரைஸ் கம்ப்ரெஷன், இப்போ இந்த வாரம் நமக்கு பிரைஸ் கம்ப்ரெஷன் நடந்திருக்கு. ஏப்ரல் மாதத்துடைய முதல் வாரத்தில் இந்த பிரேக் அவுட், இந்த பிரைஸ் பிரேக் அவுட் அது எந்த திசையில வேணாலும் இருக்கலாம். நெகட்டிவ் நியூஸ் வர காரணமாக அது லோவர் சைட்ல இருக்கலாம், பாசிட்டிவ் நியூஸ் வருகின்ற காலத்தில் அப்பர் சைடா இருக்கலாம். பட் பிரைஸ் கம்ப்ரெஷன் நடந்திருக்கு. இந்த பிரைஸ் கம்ப்ரெஷன் அடிப்படையில் ஒரு பெரிய பிரைஸ் மூவ் நிப்டி இண்டெக்ஸ்ல நடக்க இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது சார்ட் மூலமாக நமக்கு கூற முடியும்.
ஸோ இதுதான் நம்ம இந்த வாரத்தோட எதிர்பார்ப்பு. ஸோ நீங்க ரேஞ்ச் அப்படின்னு எடுக்க போகுமானால் இனிஷியலாக 23,400 புள்ளிகள் சப்போர்ட்டும் 23,800 புள்ளிகள் ரெசிஸ்டன்ஸ் 23,800 என்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நம்ம பிராட் ரேஞ்சா வச்சாலும் கூட ஐ திங்க் தி இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி அட் 23,650. அந்த 23,650 புள்ளிகள் என்ற அந்த இலக்கை தாண்டினால் மட்டுமே அந்த 23,800 புள்ளிகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அது தாண்டாமல் ஒருவேளை நிப்டிக்கு ஒரு பாதிப்பு வந்திருந்தால் ப்ராஃபிட் டேக்கிங் செட் ஆனால் பழையபடி அந்த 23,400 புள்ளிகள் சப்போர்ட் டெஸ்ட் ஆகிறதுக்கும் சம்டைம்ஸ் ஏன்னா கம்ப்ரெஷன் பிரேக் ஆகும்போது பிரைஸ் கம்ப்ரெஷன் பிரேக் ஆகும்போது பிரைஸ் மூவ்ஸ் வாலட்டைலா இருக்கலாம். அந்த சப்போர்ட் லெவலை தாண்டி சந்தை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எக்ஸ்பெக்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் அ வாலட்டைல் மூவ் நெக்ஸ்ட் வீக் அப்படின்றதான் சார்ட்ஸ் மூலமா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கிறது. கார்த்திக், சூப்பர் சார். சார் நேயர்கள் கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நாணயம் போர்டுல எழுதுனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து புத்தகமா வெளியிடணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க சார். அது நம்ம பப்ளிகேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம இது மூலமா தெரியப்படுத்துவோம் உங்களுக்கு. சார் ஒரு செக்மெண்ட்க்கு அப்புறமா ஒரு நேயர்களோட கேள்விகள் வச்சுக்கலாம் சார். கேள்விகள் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க அப்படி நம்ம வச்சுக்கலாம் சார். சத்யா அப்படிங்கிறவங்க அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க சார். ஏன் காலையில 9:15 மார்க்கெட் ஆரம்பிச்சு 3:30 முடிஞ்சிருது, அது கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே இல்ல சாட்டர்டே சண்டேஸ்லாம் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சார். ஓகே, இப்போ இந்த சத்யா அவங்களுக்கு வந்து ஒருவேளை புது இன்வெஸ்டர் இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் அந்த கேள்வியோட நேச்சர் பார்க்கும்போது எனக்கு அப்படி சில டைம் தோன்றுறது. இந்த ஃபர்ஸ்ட் திங், சந்தையின் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பொதுவாக 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தைகளுமே அவ்வாறு தான் செயல்படுகின்றது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவது, சந்தையில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன், அதாவது சந்தையின் ரெகுலேட்டரி பாடிஸ், அது செபியா இருக்கட்டும், என்எஸ்சியா இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்சஸா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன் வந்து இருந்திருக்கு. ஆல்ரெடி சத்யா மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன் அவங்களுடைய புரோக்கர் தரகர் மூலமாக ரெகுலேட்டர்ஸுக்கு வந்து இந்த சஜஷன் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி கொடுக்கும்போது இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவும் ஒரு காலகட்டத்தில், அதாவது சமீபத்தில் தான், ஆல்மோஸ்ட் அப் டு 1 year ago கூட அந்த பேச்சு வந்து இருந்துட்டு தான் இருந்துட்டு இருந்தது. அதாவது சந்தை வந்து எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும், 2 செஷனாக மாற்ற வேண்டும். அதாவது 3:30 மணிக்கு முடிஞ்சு மறுபடியும் இல்ல அது 5:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் விட்டு திருப்பியும் அமெரிக்கன் செக்மெண்ட், அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்ஸ், வெளிநாட்டுடைய யூஎஸ் மார்க்கெட் செயல்படும் போது நம்மளும் அதுக்கு சேர்ந்தா போல செயல்பட வேண்டும் அப்படின்ற பல எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து கொடுக்க வேண்டும், 11:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும். இந்த மாதிரி பல சஜஷன்ஸ் வந்து ரெகுலேட்டர்ஸ் as well as எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அது வந்து ட்ரைன்னு இல்லை, அதுக்கேற்ற முடிவுகளை எடுக்கின்ற ஒரு நோக்கத்தோட தான் இருந்தாங்க. பட் இது இரு பக்கமாக நம்ம நினைக்க வேண்டும். ஒரு பக்கம் இது நமக்கு முதலீட்டாளர்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் டைம் கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோன்றும். பட் மறுபக்கத்துல இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்களா, அதாவது பேக் எண்டில் பணி செய்கின்ற அந்த புரோக்கிங் ஃப்ரெட்டர்னிட்டி, ஸோ அது பேக் ஆஃபீஸா இருக்கலாம், உங்களுடைய ட்ரேட் செட்டில்மெண்ட் ப்ராசஸா இருக்கலாம், உங்க டெபாசிட்ரிஸா இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாமே 24/7 ஆயிடுது. நீங்க இப்பே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 3:30 மணிக்கு உங்களுடைய ட்ரேடிங், அப்புறம் போஸ்ட் மார்க்கெட்ன்றது இன்னொரு 1/2 மணி நேரம் தொடர்ச்சியாக நடக்கும். அந்த போஸ்ட் மார்க்கெட் செஷன் முடிஞ்ச பிறகுதான் அந்த பேக் எண்டோட ஆபரேஷன்ஸ் வந்து துவங்க இருக்கிறது. ஸோ பேக் எண்டோட ஆபரேஷன்ஸ் என்ன, செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்கணும், யார் யாருக்கு என்ன இது பண்ண வேண்டியது இருக்கு, இது எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் சிஸ்டம் எவ்வளவுதான் பண்ணாலுமே இந்த பணி முடியறதுக்கே நமக்கு ஒரு 7 மணி 6:15 மணி 7 மணி 7:30 மணி ஆயிடும். அதே சமயத்துல ஈவினிங் டைம்ல நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்டும் பேரலா ஓடுது, அதையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஸோ கமாடிட்டி செக்மெண்ட் செயல்படுத அது வந்து 9 o'clockல இருந்து கமாடிட்டி செக்மெண்ட், காலையில 9 மணில இருந்து கமாடிட்டி செக்மெண்ட் இருந்தாலுமே அதோட கிரேட்டர் ஆக்டிவிட்டி, பெரிய அளவில் கூடிய அந்த ஆக்டிவிட்டி வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஒன்றாக செயல்படக்கூடிய அந்த 6 மணில இருந்து அந்த 8:30 to 10 மணி அந்த டைம்ல தான் மிகவும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம். அப்படி இப்போ கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ் வந்து அதிகபட்ச ட்ரேட் ஆகக்கூடிய. ஸோ இப்போ வந்து ஒரு புரோக்கருக்கு வந்து இப்போதான் ஸ்டாக் புரோக்கிங் முடிஞ்சு அவனுடைய ஒவ்வொரு கிளையண்டோடைய கான்ட்ராக்ட் நோட் நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். பட் அதே சமயத்துல இந்த இப்போ எல்லாமே யூனிஃபைட் மார்ஜின் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு கேஷ் மார்க்கெட்ல இருக்கிற மார்ஜின் கமாடிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், எஃப்என்டோல இருக்கிற மார்ஜின், அன்யூஸ்ட் மார்ஜின் வந்து எல்லாமே சிங்கிள் மார்ஜினிங் சிஸ்டம். ஸோ நீங்க இங்க கமாடிட்டிஸ்ல நீங்க செயல்பட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா அதே மார்ஜின் எடுத்து இங்க நம்ம யூஸ் பண்றோம், ஃப்ரீ மார்ஜின் எடுத்து. ஸோ அந்த ட்ரேட் செட்டில்மெண்ட், ஸோ அது நடந்திருக்கக்கூடிய அது வந்து 11:30 வரைக்கும் நடக்கும். அந்த செக்மெண்ட் முடிச்சு ராத்திரிக்கு திருப்பி இது எல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பிஃபோர் 7 வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அந்த மார்ஜின் அப்டேட் ஆகணும், ஹோல்டிங் ஃபார் த டே
ட்ரேட் என்ன இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டெய்லி அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாமே நம்ம பண்ணி முடிச்சுட்டு காலையில அந்த கிளைண்ட் வந்து அந்த போர்ட்போலியோ எந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட போர்ட்போலியோ இல்ல ட்ரேட் செட்டில்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மார்ஜின் இது எல்லாமே செட்டில் ஆகி அவருக்கு வந்து இது போய் சேர வேண்டும். ஸோ திஸ் இஸ் லைக் இட்ஸ் ஆல்ரெடி ரவுண்ட் த கிளாக் ஆபரேஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். தேர்ஃபோர் இந்த சஜஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் அப்படின்றது ஒரு சஜஷனா ஏற்று ரெகுலேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரை பண்ணாலுமே அதுக்கு இன்னும் அது ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம இன்னும் கொண்டு வரல. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ட்ரையல் மாதிரி they came close to trying it out, but அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. சஜஷன்ஸ் வந்து புரோக்கிங் கம்யூனிட்டியில கேட்டிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. இரண்டாவது, சாட்டர்டே சண்டே ஏன் ட்ரேடிங் நடக்கலன்னா உலக அளவிலே எங்கேயுமே சாட்டர்டே சண்டே எக்ஸெப்ட் ஃபார் சம் கல்ஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் சம் ஆட் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்ஸ் அண்ட் சோ ஆன், மற்றபடி உலகத்தில் எங்கேயுமே சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து மார்க்கெட் செயல்படாது. ஸோ ஒரு லேக் ஆஃப் டைரக்ஷன். இப்போ எதன் அடிப்படையில வந்து அந்த சந்தை வந்து செயல்பட வேண்டும், உள்நாட்டு மாற்றங்களா இல்ல நமக்கு வங்கிகள் கூட பலவற்றையும் சனிக்கிழமை, அதாவது 2ஆம் 4ஆம் சனிக்கிழமை விடுமுறை, ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் சேலஞ்சஸ் அட் கோ. ஸோ எந்த ஒரு அடிப்படை இல்லாம இந்த செயல்பாட்டுகள் எப்படி செயல்படுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உலகத்தில் இருக்கக்கூடிய அதே பிராக்டிஸ் தான் நமக்கும் ஃபாலோ பண்றோம். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஆர் கன்சிடர்ட் ஹாலிடேஸ் ஃபார் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ். பொதுவாக ஃபினான்சியல் மார்க்கெட் குளோபலி எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, மற்ற கரன்சி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபினான்சியல் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்ஸ் இருந்தாலும் சரி, பெரிய அளவில் செயல்பாடு என்பதே சாட்டர்டே சண்டேஸ் கிடையாது. அதனால தான் நமக்கும் சாட்டர்டே சண்டே வந்து ட்ரேடிங் வைக்க அந்த ஒரு பிராக்டிஸை தொடர்ந்து நம்மளும் அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை. அந்த சாட்டர்டே சண்டே ட்ரேடிங் நடக்காது என்பதை எடுத்து சொல்றேன். அஃப்கோர்ஸ் கமாடிட்டி மார்க்கெட் சம்டைம்ஸ் ட்ரேட் ஆன் சாட்டர்டேஸ், ஒரு ஹாஃப் டே, அது 12:30 வரைக்கும் ட்ரேடிங்லாம் இருக்கு. பட் பொதுவாக சாட்டர்டே சண்டேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து நமக்கு இருக்காது. தட் இஸ் த ஃபாலோயிங் ஆஃப் த குளோபல் பிராக்டிஸ். ஸோ இதுதான் சத்யா கேட்டதுக்கான பதில்கள் அப்படின்றது நான் நினைக்கிறேன். கார்த்திக். ஓகே சார், ஓகே சார், டீட்டெயில்டா சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சார், எஃப்ஐஐயோட ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஓப்பனிங் பெல் ஷோல பேசிட்டு வரோம். நெட் செல்லரா இருந்தவங்க நெட் பையரா மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இப்போ கடந்த வாரத்துல அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா? அதாவது இந்த எஃப்ஐஐஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் சொன்னாதான் இது வந்து புரியும். அதாவது ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு மெயின் பிக்சருக்கு போகலாம். எஃப்ஐஐஸ் அக்டோபர் மாதத்திலிருந்து, அதாவது அக்டோபர் 2024, ஸோ கடந்த ஆல்மோஸ்ட் 5.5 மாதமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இவங்க நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. இப்போ நெட் செல்லர் அப்படின்னு சொன்னா என்ன, கேஷ் செக்மெண்ட், நம்ம வந்து எஃப்என்டோ செக்மெண்ட் இதுல சேர்க்கறது கிடையாது. பட் கேஷ் செக்மெண்ட்ல வந்து இவங்க நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க கையில இருக்கக்கூடிய பங்குகளை விற்று அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொள்ள சிட்டிங் ஆன் கேஷ் ஆர் செல்லிங் ஆஃப் தேர் ஷேர்ஸ், அதுதான் நெட் செல்லர்ன்றது சொல்றோம். ஸோ தொடர்ச்சியாக அக்டோபர் மாதத்திலிருந்து அக்டோபர் 2024 இருந்து பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் வரைக்கும் கூட, மார்ச் மாதத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 15 days வரைக்கும் கூட இவங்க நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. நடுப்புற ஒரு நாள் வந்து பயரா மாறுவாங்க. பட் மாத கணக்குல இல்ல வார கணக்கில் நீங்க பார்க்கும்போது நெட் செல்லரா தான் இருந்திருக்கு. இப்போ இது தொடர்ச்சியா வந்து மார்ச் 20ஆம் தேதி அன்றைக்கு இவங்க வந்து திடீரென்று ஒரு நெட் பையரா மாறுகின்ற ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். ஸோ 20th மார்ச்ல இருந்து ஏறக்குறைய கண்டினியூஸா 27th மார்ச் வரைக்கும், ஸோ அதாவது 1, 2, 3, 4, 5, 6 செஷன், ஏறக்குறைய 6 கண்டினியூஸ் செஷன்ஸா இவங்க வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே இவங்க நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ கடந்த ஒரு வாரம் 5 ட்ரேடிங் வர்த்தக நாள் இருந்தாலுமே அதில் 4 திங்கள் அன்று துவங்கி வியாழன் வரைக்குமே நெட் பையரா இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 18,000-19,000 crores வந்து அவங்க நெட் பையரா இருந்தாங்க. பட் சடன்லி ஃப்ரைடே அன்னைக்கு, அதாவது 28ஆம் தேதி, இந்த மாதத்துடைய கடைசி வர்த்தக நாள் அன்றைக்கு இவங்க வந்து திடீர்னு நெட் செல்லரா மாறி இருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்ல 4,352 கோடி அளவுக்கு கேஷ் செக்மெண்ட்ல வந்து இவங்க நெட் செல்லரா மாறி. ஸோ 6 நாட்கள் தொடர்ச்சியாக நெட் பையரா இருந்தவங்க எதுக்காக நெட் செல்லரா மாற வேண்டும் என்ற கேள்வி நம்ம மனதில் எழும்ப வேண்டும். இந்த ஃபண்ட் ஃப்ளோஸ் வந்து எதுக்காக நம்ம ட்ராக் பண்றோம்னா, இது ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிம்பிளிசிட்டி என்னன்னா, சந்தைக்கு உள்ளார பணம் வந்தால் சந்தை ஏர்முகமாக செல்லும். சந்தையை விட்டு பணத்தை நம்ம வெளியெடுத்தோமானால் சந்தை இறங்கும் அந்த ஒரு ஃபேஸ்ல இந்த சந்தை என்டர் ஆகும். ஸோ இப்போ வந்து 6-7 நாட்களாக தொடர்ச்சியாக எஃப்ஐஐஸ் வந்து பணத்தை வந்து செலுத்தி பங்குகளை வாங்கி நெட் பையரா இருந்தவங்க
வெள்ளி என்று நெட் செல்லரா மாறிக்காம பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சு. அதுவும் ஒரு குறைந்த தொகை ஒரு 1000 கோடி அப்படின்றத கூட நான் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இந்த 4300 கோடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது வந்து அவங்களுடைய ஆவரேஜ். இதுக்கு முன்பதாக கடந்த 5 மாதமாக ஒவ்வொரு நாளுமே விற்று நெட் செல்லரா இருக்கக்கூடிய அந்த நாட்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இந்த 4300 to 5000 கோடி ரூபாய் ஒரு நாட்களுக்கு நெட் செல்லரா இருந்த ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தேர் அபவுட் இவங்க மறுபடியும் அந்த ஆவரேஜுக்கு நெட் செல்லிங்கா வந்து வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த மூவை வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கார்த்திக். ஸோ இது இந்த எஃப்ஐஐ டேட்டா வந்து நமக்கு ஒரு கைட் லைனா இருக்கும். அதனால தான் நம்ம டெய்லி இந்த ஓப்பனிங் பெல்ல வந்து இந்த நம்பர்ஸ் கூறுறோம். எஃப்ஐஐ பையிங் எப்படி இருந்தது, அதுக்கு முன்பதாக நாள் எப்படி இருந்தால் அது தொடர்ச்சியாக நடக்குமா, அந்த குவான்டம் ஆஃப் பையிங்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களோட மூட் என்ன, பையரா இருக்க போறாங்களா செல்லரா இருக்க போறாங்க. ஏன்னா 4300 கோடி என்பது இல்ல ஒரு 1000 கோடி என்பது இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட் இல்லையா. சந்தையின் அந்த மாற்றத்தை திருப்பக்கூடிய ஒரு தொகையாக நமக்கு அமைகிறது. ஸோ அது வந்து என்னைக்குமே கவனிக்க வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு நாளுமே ஓப்பனிங் பெல்ல நம்ம அந்த நம்பரை கூறுகிறோம். அந்த டைரக்ஷனும் சரி, அவங்களோட மூட் எப்படி இருக்கிறதும் அந்த நெட் பையிங் அண்ட் செல்லிங்ல இருந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலைமைக்கு மார்ச் மாதத்துல மந்த் டு டேட் நம்பர், அதாவது மார்ச் முழுவதாக, ஏன்னா திங்கள் என்று நமக்கு வர்த்தகம் கிடையாது ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி. ஸோ மார்ச் மாதத்தோட எஃப்ஐ ஆக்ஷன் கேஷ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஓவராலா நெட் பையரா மாறி இருக்காங்க. 2400 கோடி அளவுக்கு அவங்க நெட் பையரா மார்ச் மாதத்துல மாறி இருக்காங்க. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாதமாக கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர் மந்த், வீக், டே எல்லாமே நெட் செல்லரா இருந்தாலும் மார்ச் மாதத்துல 2000 கோடி அப்படின்ற அந்த மார்ச் மாதத்துடைய டோட்டல் நம்பர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நெட் பையரா மாறி இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அது 2014 கோடி அப்படின்ற தொகையில நெட் பையரா இருந்திருக்காங்க. இட் இஸ் அ ஸ்மால் அமௌண்ட். பட் எனக்கு கவலைக்கிடமா இருக்கிறது அந்த வெள்ளி அன்று 4300 கோடி ரூபாய் நெட் செல்லரா மாறின அந்த ஒரு நிகழ்வு தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. மற்றபடி அவங்க ஓவரால் மார்ச்ல நெட் பையரா மாறினதுல எனக்கு சந்தோஷம் தான். அந்த ட்ரெண்ட் தொடர்ச்சியாக கண்டினியூ ஆனால் சந்தையின் ஏற்றம் வந்து இன்னும் வலுவாக செல்ல இருக்கிறது. ஹவெவர் அந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் இஸ் a little worrisome. எனக்கு வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கிறது. ஸோ we may wait and see. பட் இதுதான் இந்த எஃப்ஐஐ பையிங்கோட இம்பார்ட்டன்ஸ். அவங்க கடந்த வாரம் செஞ்ச அந்த ஆக்ஷன்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத நான் கூற விரும்புறேன். ஓகே சார். சார் கிரண்குமார் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய கருத்தை மாதிரி சொல்லியிருக்காரு சார். எஃப்ஐஐ ஜஸ்ட் பம்பிங் அண்ட் டம்பிங். லாஸ்ட் 5 years post COVID FIIs net sellers except few months they get exist at higher level. DII have no choice but to buy all tips அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்ல ஒரு முதலீட்டாளருடைய நோக்கம் வந்து அதுவா தான் இருக்கு. தட் இஸ் ஹவு இட் இஸ். நம்ம வந்து சந்தையில வருகிறது, நம்ம சந்தைக்கு வந்து ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்காக இல்லை. சந்தையில நம்ம எதுக்கு பணத்தை முதலீடு செய்வோமானால் லாபத்தை பெற்றுக்கொள்ள தான் நாங்க வருகிறோம் இல்லையா. மற்ற எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட, எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை விட அதிகபட்சமாக ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சந்தையில இருக்கிறது. அதை நம்பிதான் நம்ம சந்தைக்கு வருகிறோம். சந்தையில் முதலீடு செய்கின்ற நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது தான். ஸோ தட் வி வெரி கிளியர். அதுல எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அது வேல்யூவேஷன்ஸ் பார்ப்பாங்க, மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்குறாங்க, கண்ட்ரி சாவரன் ரிஸ்க் பார்க்குறாங்க, 1000 ஃபேக்டர்ஸ் பார்த்து அவங்க ஒரு சில நேரங்கள்ல பையரா இருக்கிறாங்க, ஒரு சில நேரங்கள்ல செல்லரா இருக்காங்க. லாபம் வரும்போது இல்ல லாபத்தை பார்க்கும்போது அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை. இதுல பிரச்சனை என்னன்னா நம்மளோட, அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் இந்த நீங்க வந்து எஃப்ஐஐ பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லிருக்கலாம், டம்ப் அண்ட் பம்ப் எப்படி வேணா நீங்க அவங்கள கூறினாலுமே the objective is to make money. And I think as an investor நம்ம ஒருத்தருடைய நோக்கமும் சந்தைக்கு வரும்பொழுது எப்படி நான் லாபத்தை அந்த முதலீடு செஞ்ச தொகையிலிருந்து நான் எப்படி லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இல்ல லாபம் பெறுவதுதான் என்னோட நோக்கம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொண்டுதான் சந்தைக்குள்ளார வரும். ஸோ நோ பாயிண்ட் பிளேமிங் தி எஃப்ஐஎஸ். டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பொதுவாக பை ஒன்லி அப்படின்றத அவங்களுடைய நோக்கம். இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ல தேர் ஆர் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இல்லையா. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்ன்ற ஒரு சைடுல இருக்காங்க, பை சைடு ஒன்லி அப்படின்றது இருக்காங்க, செல் சைடு அனலிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸும் இருக்கிறாங்க. பட் நம்ம நாட்டுடைய டிஐஎஸ் பொதுவாகவே பை சைடு
பெரும்பாலுமே பையர்ஸ் தான் இருப்பாங்க. என்னைக்குமே வாங்கிட்டு தான் இருப்பாங்க, பொதுவாகவே வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில நாட்கள் நீங்க வந்து விரல்ல எண்ணிக்கலாம் how many times இவங்க வந்து நெட் செல்லரா மாறி இருக்காங்க அப்படின்றது நீங்க வந்து விரல விட்டு எண்ணிக்கலாம். ஸோ தே ஆர் ப்ரிஃபரபிளி பை சைட். ஸோ பை சைடு அப்படியே வாங்கி வைக்கிறது, அது வந்து பங்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது, மறுபடியும் விலை குறைந்தால் அதே பங்குகளை திருப்பி வாங்க வேண்டியது, இல்லை ஸ்டாக்கை சேர்ன் பண்ணி மற்ற ஒரு சில பங்குகளை வாங்க வேண்டியது. தொகை மிக பெரிய அளவில் டிஐஎஸ்க்கு தற்போதைய நிலைமைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக, எஸ்ஐபி மூலமாக அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து மிக மிக பெரிய அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ வி ஆல்சோ லைக் ப்ராபப்ளி அது ஒரு சேவிங் மென்டாலிட்டி வச்சு நம்ம எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்குறது. டிஐஐ அதுதான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா. ஸோ இவென்ச்சுவலி தே கம் பேக் அண்ட் ஸ்டே ஆஸ் நெட் பையர்ஸ் அண்ட் தட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் ஆப்பரேஷன் பிட்வீன் த டூ. FIIs are aggressively pursuing profits. DIIs are more buy side type of fund managers. So they try to buy, hold, wait for the appreciation and stay that way. அவங்க வந்து நெட் செல்லரா இருக்கக்கூடிய, நான் திருப்பி சொல்றேன், நெட் செல்லரா இருக்கக்கூடிய நாட்கள், வாரங்கள், மாதங்கள் அப்படின்றது விரல விட்டு எண்ணிடலாம். அவ்வளவுதான், அவ்வளோ கம்மியா தான் இருக்கும். பட் FIIs வந்து நெட் பையரா இருக்கிறாங்க, நெட் செல்லரா இருக்காங்க, லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வெளியேற்றாங்க, நாட்டை விட்டு பணத்தை வெளியில கொண்டு போய் வேற செக்மெண்ட்ல, வேற நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, திருப்பியும் மறுபடியும் வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் வெரி ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் opposed to DII. ஸோ அவங்க ஆப்ஷன் இல்லைன்னு, பட் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படி. ஸோ இட் ஹஸ் ஒர்க் ஃபார் தெம். ஸோ அதனால தே ஆர் ஓகே வித் இட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கார்த்திக். ஓகே சார். சார், இப்போ அனைவராலும் பேசப்படும் ஒரு பொருளாக தங்கம் மாறி இருக்கு சார். நேத்தோட நம்ம வந்து இந்த பினான்சியல் எண்டிங் ட்ரேடிங் டே முடிஞ்சிருச்சு. ஆமா, இனி திங்கக்கிழமை வந்து ரம்ஜான் லீவு, செவ்வாய்க்கிழமை அடுத்த இயற்கான ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே ஆரம்பிக்கும். இப்போ கடந்த ஐபிஎஸ், அதாவது நேத்து பப்ளிஷ் ஆன ஐபிஎஸ் பினான்ஸ்ல நாகப்பன் சார் பேசும்போது கடந்த பினான்சியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பங்குச்சந்தையை விட அதிக லாபம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு பேசியிருந்தாரு. சோ அப்போ எல்லாரோட கேள்வியாகவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து தங்கத்திலேயே முதலீடு பண்ணிருப்பேனே, சோ ஏன் வந்து பங்குச்சந்தையில நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது. சோ கோல்டோட கடந்த வார செயல்பாடு எப்படி இருந்தது, கடந்த வருட செயல்பாடு எப்படி இருந்தது, இனி எதிர்வரும் நாட்கள்ல அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க சார். கடந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2024-25 ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுன்னு சொல்றீங்க. இந்த முடிஞ்சிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயர்ல நமக்கு ஒரு ஏறக்குறைய 6 மாதம், அது அக்டோபர் மாதம் துவங்கி மார்ச் வரைக்குமே நமக்கு சந்தையின் போக்கு வந்து ஒரு இறக்கத்தில் தான் இருந்திருக்குன்றது நமக்கு எல்லாரும், ஸ்டாக் மார்க்கெட்டோடைய போக்கு வந்து இறக்கத்தில் தான் இருந்தது இல்லையா. அந்த லைஃப் டைம் ஹை செப்டம்பர் 27ஆம் தேதி 26,277 புள்ளிகள் தொட்டு அதுல இருந்து தொடர்ச்சியாக அக்டோபர் மாதம் துவங்கி தற்போதைய நிலைமைக்கு வரைக்குமே அந்த சந்தையின் சரிவில் தான் இருக்கிறது. ஸோ ஆப்சல்யூட் ரிட்டர்ன் அந்த இண்டெக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மேபி 3-4% நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். 3 to 4% ரிட்டர்ன் தான் இருக்கும். ஏன்னா 6 மாதம் வந்து குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, குறைந்துதான் இருக்கிறது, வாய்ப்பு இல்லை. ஸோ அதே போல இந்த நேரத்துல, அதாவது இந்த இறக்கத்தை சந்திக்கக்கூடிய பங்கு சந்தை நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, பட் உலகம் எங்கும், ப்ராப்ளி யூஎஸ் மார்க்கெட் மட்டும் தான் கொஞ்சம் டைவர்ஜென்டா போயிடுச்சு. இந்த நேரத்துல தங்கத்துடைய விலை வந்து ஒரு ஏற்றத்தை நம்ம பார்த்தோம். முக்கியமாக அந்த ரீஎலெக்ஷன் டைம்ல துவங்கி, ஸோ த சேம் பீரியட் அக்டோபர்ல இருந்து நீங்க தற்போதைய மார்ச் லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஐ திங்க் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் மூவ்ஸ், அது 3000 தாண்டி 2900 தாண்டி 2950 அப்படின்ற, இது எல்லாமே டாலர் பர் அவுன்ஸ் அப்படின்ற கணக்கு. ஒரு அவுன்ஸ்னா 31.3 கிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டாலர் பர் அவுன்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோடைய விலை தான் நம்ம நாட்டுடைய கோல்ட் பிரைஸை வந்து அந்த மாற்று ஏற்றத்தாழ்வுகள் தருகிறது. ஸோ அந்த ரீஎலெக்ஷன் இந்த யூஎஸ் அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து தங்கத்துடைய விலை வந்து ஏற்றம் தான். ரீஎலெக்ஷன் முடிஞ்சு ஒவ்வொரு பாலிசி, அதாவது டேரிஃப் கொண்டு வந்தோம், டிபோர்ட்டிங் ஆஃப் இமிகிரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதையும் பார்த்தோம். இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா சைன் பண்ணி தள்ளுகின்றது. அப்புறம் கனடாக்கு, மெக்சிகோக்கு, இவங்களுக்கு ட்ரேட் வார் நடக்கும்போது சரி இப்போ நமக்கு வந்து பங்குகள் வந்து எப்படி செயல்பாடு இருக்கும் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை மக்களின் மனதில் வரும்போது டெஃபினட்டாக தே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன்டு கோல்ட். ஸோ தே மூவ் தேர் அசெட்ஸ் இன்டு கோல்ட். இப்போ கோல்டு வந்து ஒரு லிமிட்டெட் அவைலபிலிட்டி கமாடிட்டி இல்லையா. அது வந்து எக்கச்சக்கமா கோல்டு வந்து பூமியில இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் த கோல்டு, அவைலபிள் கோல்டு இஸ் மைண்ட். ஸோ இருக்கிற கோல்டு வந்து டிரான்சாக்ட் ஆகும். அது வந்து கண்ட்ரிஸ் லைக் சைனா, இது வந்து மக்கள் வாங்குற ஒரு பொருளாக மட்டும் இல்லாமல்
கண்ட்ரிஸ், அதாவது நாடுகள் வந்து இந்த தங்கத்திலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பிசிக்கல் கோல்டு அப்படின்றது அவங்களும், நீங்க வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து சைனா மிகப்பெரிய அளவுல வந்து கடந்த வருஷம் வந்து தங்கத்தை வாங்கி குவித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டினியூ டு பை கோல்டு, ஏன்னா அது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இப்போ தங்கத்தை வந்து எதுக்கு பின்பற்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்றது. அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா இன்ஃபிளேஷன்னாலேயோ இல்ல மற்ற பல காரணிகளாலோ அதோடைய மதிப்பு வந்து குறையாது. ஏன் குறையாது? லிமிடெட் சப்ளை அண்ட் இட் இஸ் கார்னர்ட் பை அ ஃபியூ பீப்புள் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால the value keeps increasing. ரெடிலி அவைலபிள் கமாடிட்டினா பிரைஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். பட் கோல்டு, தங்கம் வந்து அப்படி கிடையாது. அதனால லிமிடெட் கோல்டு சப்ளை, ஸோ பீப்புள் அந்த விலை ஏற்றம் வந்து இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அன்சர்டனிட்டி உலகத்துல எங்க ஒரு அன்சர்டனிட்டி நடந்த, அன்சர்டனிட்டினா ஒரு திடீர்னு போரின் துவக்கம், அதே போல பாலிசி மாற்றங்கள், அதே போல ட்ரேட் வார், இப்ப நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் வார், டாரிஃப்ஸ், இந்த மாதிரி அன்சர்டனிட்டி எல்லாம் உலகத்துல வரும்போது எப்பவுமே தங்கத்தின் மீது ஒரு பெரிய அளவு முதலீடுகள், நாடுகள், முதலீட்டாளர்கள் மட்டும் இல்லாமல் நாடுகளே அதில் முதலீடு செய்கின்ற ஒரு நிகழ்வை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வரலாறு வந்து அப்படிதான் நமக்கு சொல்றது. ஸோ அதே சமயத்துல திஸ் இஸ் த சேம் பிரின்சிபல் தட் இஸ் பிளேயிங் அவுட் நவ். இந்த நேரத்துல உலகத்துல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. ஒரு அன்கிளியர் சிச்சுவேஷன், அன்சர்டனிட்டி அப்படின்ற வார்த்தை தான் இப்போ மிகவும் ஃபேவரட்டாக ஒரு எக்கானமிஸ்ட் கேட்டீங்கன்னா we are uncertain அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எந்த திசைக்கு எப்படி செல்லும் என்ற ஒரு பிடிப்பில்லாம இருக்கக்கூடாதான் அந்த அன்சர்டனிட்டி, இல்லையா? ஸோ அந்த அன்சர்டன் டைம்ஸ்ல வந்து எப்பவுமே கோல்டோடைய இன்ட்ரெஸ்ட் இன்டு இன்வெஸ்டிங் இன் கோல்டு மிகவும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ இப்பொழுது அதுதான் நடந்திருக்கிறது. இப்போ ரீசெண்டாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருடம் மட்டுமே 2025 வருடம் மட்டுமே, கடந்த 3 மாசத்துல மட்டுமே 17 முறை ரெக்கார்டு ஹையை பிரேக் செய்கின்ற ஒரு மூவ் வந்து கோல்ட்ல நம்ம பாக்குறோம். இப்போ ஏறக்குறைய நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஸ்பாட் கோல்டு ஆல்மோஸ்ட் $3100 per ounce கிட்ட வந்திருக்கும். இந்த வருஷத்தோட துவக்கத்துல இது வந்து நம்ம அக்டோபர் மாதத்துல இருந்து ஒரு சில இன்வெஸ்டர் மீட்டிங்ஸ், எங்களோட இன்வெஸ்டர் மீட்ஸ் நான் சொல்லும்போது ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் கோல்டு, ஏன்னா அன்சர்டனிட்டி வந்து அவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ வந்து நம்ம $3100 வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக வைத்து கூறியிருந்தோம். நேற்றைய தினம் வந்து நாட் ஜஸ்ட் அஸ் பட் பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல லீடிங் அனலிஸ்ட் அவங்க வந்து அந்த பிரைஸ் டார்கெட்டை வந்து 2025 வருடத்துடைய பிரைஸ் டார்கெட் வந்து $3500 per ounce செல்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பதே அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் டெஃபினட்டாக ஒரு கிராமுக்கு வந்து இங்க இந்தியாவில் வந்து டெஃபினட்டா $10,000 இல்ல ஒரு 10 கிராம்ஸுக்கு வந்து $1,00,000 தாண்டுகின்ற ஒரு நிகழ்வும் நம்ம எதிர்பார்க்க கூறுகின்றது. இது ஏன் அப்படின்னா முக்கியமா இந்த அன்சர்டனிட்டி வந்து தொடர்ச்சியாக நடக்கும். இரண்டாவது, அமெரிக்க நாட்டுடைய ரிசர்வ் வங்கி, அதாவது ஃபெட் ரிசர்வ் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து டிலே பண்ணாங்கன்னா, இன்னும் தாமதமாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக கோல்டுக்கு மீது இன்னும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடும். டெஃபினெட்லி கோல்ட் பிரைஸ் கேன் டெஃபினெட்லி கண்டினியூ டு ரன் அப் அப்படின்றதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ திஸ் இஸ் தி வேர்ல்ட் அவுட்லுக் ஆன் கோல்டு. இப்படி இருக்கையில நம்ம வந்து கோல்ட்ல முதலீடு செஞ்சிருக்கலாமே அப்படின்ற சொல்றதுல வந்து டெஃபினட்டாக there is a validity to that point. பட் நம்ம பேசுறது வந்து ரெட்ரோஸ்பெக்ட். இது வந்து அன்னைக்கு நம்ம கோல்ட்ல போட்டிருந்தா இப்படி ஆயிருக்கும் அப்படின்றது. இதே ரெட்ரோஸ்பெக்ட் ஆன்சர் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா கார்த்தி 2006-07 அந்த வருஷத்துல வந்து தங்கமும், அதாவது 10 கிராம் தங்கம், ரைட்டா, 10 கிராம் தங்கமும் சென்செக்ஸும் ஏறக்குறைய 5000 அப்படின்ற லெவல்ல தான் இருந்தது. திஸ் இஸ் 2006-07 நினைக்கிறேன். ஸோ $5000 இருக்கும். ஸோ சென்செக்ஸோட வேல்யூ வந்து 5000. 10 கிராம் தங்கம் அந்த காலத்துல 2005-06 அந்த சீசன்ல வந்து 5000. ஸோ ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே லெவல். 2024 அப்படின்னு பார்க்க போனா தங்கம் 10 கிராமுக்கு $85,000, சென்செக்ஸ் ஆல் டைம் ஹை வந்து 85,000. ஸோ ரெண்டுமே ஒரே லெவல்ல தான் போயிருக்கு, இல்லையா? So comparing from 2005 to 2024, almost 17-18 years history நீங்க எடுத்து பாருங்க. For 10 grams gold and the Sensex almost the same movement தான் இருக்கு. So this is all past history, retrospect. பட் இப்போதைய நிலைமைக்கு ஸோ அப்படி பார்க்க போனா ரிட்டர்ன்ஸ் வந்து ஐடென்டிக்கல். பட் கோல்டுக்கு எதுக்கு அடிஷனல் ரிட்டர்ன்? ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வருகின்றன. அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து $43.50 தான் ஒரு டாலருக்கு. இன்னைக்கு வந்து $87 நடந்தது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் தட் கிவ்ஸ் தி அடிஷனல் ரிட்டர்ன் டு கோல்டு. ஸோ தற்போதைய நிலைமைக்கு நம்ம அவுட்லுக் அப்படின்ற ஃபார்வர்ட் லுக் அப்படின்னு நம்ம பார்க்க போகமானால் உலகத்துல எங்க இருக்கக்கூடிய அனலிஸ்டுமே வந்து கோல்டு பிரைஸ் வந்து இன்னும் ஏறக்கூடும். அதுக்குள்ள காரணம் வந்து இந்த அன்சர்டனிட்டி, இந்த ட்ரேட் வார், இது ஒரு பக்கம். ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றங்கள் வந்து கொஞ்சம்
தாமதமாக செய்தால் டெஃபினட்டாக கோல்ட் பிரைஸ் வந்து இன்னும் அதிகரிக்கும். $3,500 per ounce செல்ல இருக்கிறது இந்த வருடம் அப்படின்ற வாய்ப்புகளையும் அவங்க கூறுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் அவுட்லுக்கில் நம்ம எப்படி இது ட்ரேட் பண்ண போறோம்? இது பிசிக்கலா வாங்கி லாக்கர்ல வைக்கிறது அதோட ரிஸ்கா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து கோல்டு ETF மூலமா முதலீடு செய்வதோ, ஏன்னா இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ல டெஃபினட்டா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல எந்த விதமான தவறுதல் கிடையாது. ஸோ யூ கேன் லுக் அட் இட். ஸோ ETF மூலமா நம்ம பண்ணலாம். அதே சமயத்தில் கமாடிட்டி செக்மெண்ட்ல வந்து அந்த கோல்டு இஸ் ட்ரேடட். கோல்டு வந்து ஒரு ட்ரேடட் கமாடிட்டி. ஸோ கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், மற்ற நேச்சுரல் கேஸ், காப்பர், டின், லெட், பல விதமான கமாடிட்டிஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ பண்டக சந்தையில வந்து நீங்க கோல்டை வந்து ட்ரேட் பண்ணலாம். யூ டோன்ட் ஹேவ் டு டேக் பிசிக்கல் டெலிவரி. பட் அது வந்து 4 விதமான பிரிவில் இருக்கிறது. ஸோ கோல்டு மெகா, கோல்டு மினி, கோல்டு லீஃப், கோல்டு பெட்டல், கோல்டு கினி, இது எல்லாமே ட்ரேடட் கமாடிட்டி. ஸோ இதுக்கு எல்லாமே மார்ஜின், அதாவது குறைவு. கோல்டு மெகான்றது ஹையஸ்ட் மார்ஜின் லெவல், கோல்டு லீஃப், கோல்டு பெட்டல்ன்றது லோவஸ்ட் மார்ஜின் லெவல். ஸோ உங்களுக்கு அந்த விலை கோல்டோடைய விலையின் போக்கு வந்து இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் ஒன்னு ETF மூலமா முதலீடு செய்யறது, அல்லது கமாடிட்டி செக்மெண்ட் மூலமாக அந்த பிரைஸ் ரன்னை வந்து நீங்க அந்த பிரைஸ் மூவை வந்து கூட நீங்க டிராவல் பண்ணி அதை ட்ரேட் செஞ்சு நீங்க லாபத்தை சம்பாதிக்கலான்றது இன்னும் ஒரு நோக்கமாக இருக்கும். ஐ திங்க் திஸ் குட் பி அ பாசிபிள் அவுட்கம். ஏன்னா ஃபார்வர்ட் அவுட்லுக் ஃபார் கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ஏற்றத்தை சந்திக்க இருக்கிறது என்பதை உலகத்தில் இருக்க எல்லா அனலிஸ்டும் வந்து சொல்றாங்க. அண்ட் அதே வியூ நான் தற்போதைய எதுக்காக அப்படியே அந்த வியூ அப்படின்னு நான் எடுத்து சொன்னேன். டார்கெட் பிரைஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இது வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ பாசிபிள் அவுட்கம் டு லுக் அட் இட். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவாக டெஃபினட்டாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் கார்த்திக். சரி, இப்போ வர்ற வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி வருது சார். போன வாரம் நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தோம். ஏப்ரல் 2ஆம் தேதி டாரிஃப் டே நம்ம மேல போட போறாரு. ஸோ அன்னைக்கு என்ன நடக்கும் மார்க்கெட் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். மார்க்கெட் எப்படி செயல்படும் ஏப்ரல் 2ஆம் தேதி என்றது எனக்கு தெரிஞ்சா எவ்வளவு லாபத்தை நம்ம செஞ்சிருக்கலாம் நம்ம ஒரு நோக்கம். ரஜிதாமா சார் ஏதாவது சொல்லுவாரு, ஹிண்ட் கொடுப்பாரு, ஒரு பிட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சார். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம எப்படி இதை பார்க்கணும்னா கார்த்திக், இப்போ இந்தியாவும் யூஎஸும் அந்த ட்ரேட் செக்ரட்டரி லெவல்ல மிகவும் ஆழமான டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்து வருகின்ற ஒரு நிகழ்வை கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல, அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அப்படின்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து டாரிஃபை வந்து குறைச்சிருக்கிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிரான்பெரிஸ், ப்ளூபெரி, ஆல்மண்ட்ஸ், பர்பான் விஸ்கி, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஒரு சில இந்த மாதிரி கன்சம்ஷன் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம டியூட்டி குறைத்திருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதாவது இந்திய நாட்டு அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நம்ம நாட்டோடைய ரேட்ஸ், அந்த டாரிஃப் ரேட்ஸ் வந்து குறைச்சிருக்கோம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பர்பான் விஸ்கி அப்படின்ற ஒரு பொருள் வந்து 150% டாரிஃப் இருந்தது, அது 100% குறைச்சிருக்காங்க. மற்ற பலதுமே இப்போ கிரான்பெரியா இருக்கட்டும், ஆல்மண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் நம்ம வந்து 30% 15% இருக்கும், சிலது வந்து 20% 10 ஆக்கியிருக்கோம், அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி மாற்றங்களை வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். ஹார்லி டேவிட்சன் மோட்டர் பைக், இதுக்கு எல்லாமே நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம அந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். பட் ஹவவர் இது வந்து அவங்க நாட்டோடைய ட்ரேட் பாலிசிக்கோ அவங்க நாட்டோடைய பிரசிடென்ட்டுக்கோ இது வந்து இன்னும் பத்தாது, இன்னும் அதிகமாக நீங்க குறைக்க வேண்டும், இன்னும் மற்ற பல ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்னும் நீங்க டாரிஃபை குறைக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் நேற்றைய தினம் வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய, அதாவது ட்ரம்ப் அவங்க பேசியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, there will be no exceptions அப்படின்னு தான் கூறியிருக்காங்க. ஸோ we will continue with tariff, we will go ahead with tariff அப்படின்றத அவர் வந்து உறுதியாக இருக்கிறார். ஸோ ஏப்ரல் 2ஆம் தேதி எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்ல எவ்வளவு டாரிஃப் ஆக போறது அப்படின்றத நம்ம ஷார்ப்பா கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. பட் இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வருகின்றது நம்ம ஏப்ரல் 2ஆம் தேதி அப்படி சொல்றோம். ஆனால் ஏப்ரல் 2 US டைம். ஸோ அதுக்குள்ள நமக்கு ஏப்ரல் 2 வர்த்தகம் நமக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ ஏப்ரல் 3 தான் இது நமக்கு வந்து இது இம்பாக்ட் வந்து ஆக்சுவலா will hit us, which means வருகின்ற வியாழன் அன்று தான் இதோட இம்பாக்ட் வந்து நம்ம சந்தையில வந்து பெரிய அளவில் பிரதிபலிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ ஏன்னா அது அவங்க நைட் டைம்ல அனௌன்ஸ் பண்ணி நமக்கு அதை பார்த்து அது மார்க்கெட்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய 3ஆம் தேதி அன்றைக்கு இன்னும் அதோடைய அவுட்கம்ஸ் வந்து சந்தையில இருக்கும். ஸோ ரிமெம்பர், நமக்கு வந்து பெரிய அளவில் அந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதோ நம்ம பெரிய அளவில் அங்கேருந்து ட்ரேட் பண்றதோ வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் அமௌண்ட்.
நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னரா நினைச்சு இதுதான் இவங்க இந்த மாதிரி டேரிஃப் போட்டாங்கன்னா நம்மளுடைய நாட்டுடைய வர்த்தகம் வந்து குறைஞ்சிரும், மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்க தேவையில்லை. அவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. பட் ஸ்டில் இந்த வர்த்தக போரை வந்து அந்த இன்டென்சிட்டியை குறைக்க வேண்டும், அந்த ஆன்டகனிஸ்டிக் வியூ வந்து நம்ம கொஞ்சம் இறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த டேரிஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு சில டேரிஃப்ஸை வந்து டெஃபினட்டா இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடிய நேரங்களில் அந்த குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல வந்து எந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்றது, நம்ம பொதுவாக என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், ஜெனரிக் மெடிசின்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், auto ancillaries like tires and stuff like that, இந்த மாதிரி பொருட்கள், and some agricultural produce like prawns and shrimp and all that. So இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட், அண்ட் கார்மெண்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஃபுட்வேர், லெதர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. லிட்டில் பிட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஹியர் அண்ட் தேர் அண்ட் சோ ஆன். ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம நடத்துகின்ற ஒரு வர்த்தகம் யூஎஸ் உடைய கிடையாது. டேரிஃப் வந்து எந்தெந்த செக்டர்ஸ்ல வந்து இம்போஸ் பண்ண போறாங்க என்பது நமக்கு இதுவும் கிளாரிட்டியாக தெரியவில்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் டேரிஃப் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து மிக அளவில், அதாவது இந்த ஹையஸ்ட் டேரிஃப் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் தட் வி எக்ஸ்போர்ட் த மோஸ்ட். ஸோ பெரிய அளவில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, யூஎஸ்சிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல தான் அந்த டேரிஃபை வந்து அவங்க இம்போஸ் பண்ணுவாங்கன்றது என்னோட வியூ. அப்போதான் அந்த ஒரு பாதிப்புன்றது நமக்கு தரக்கூடும் என்பது ட்ரம்போட நோக்கமா இருக்கலாம். சந்தையின் பிரதிபலிப்பு அந்த குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல வந்து ஒரு பாதிப்பு இருந்தாலுமே அது வந்து கண்டெய்னபிள். இது வந்து அன்கண்டெய்ன்டு ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது, கண்டெய்னபிள். எப்பவுமே சென்டிமெண்டலா சந்தை வந்து ஒரு ரியாக்ஷன் தரும். ஸோ டேரிஃப் இம்போஸ் ஆன ஒரு ஹெட்லைன் வரும்போதோ இல்லை அந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது இட்ஸ் நெகட்டிவ் நியூஸ். நான் எப்பவுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம கூறிட்டு வரோம், டேரிஃப்ன்ற வார்த்தையே போர்ன்றது தான், அதாவது வர்த்தக போறக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் நம்ம நினைச்சு கொள்ள வேண்டும். ஸோ டேரிஃப்னு பேசினாலே சந்தைக்கு வந்து அது பிடிக்காது, அது வந்து நெகட்டிவா தான் அது பார்க்கும். நெகட்டிவா பார்க்கக்கூடிய அந்த டைம்ல நெகட்டிவ் மூவ்மெண்ட் தான் தரும். பட் அந்த டேரிஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த அவ்வளோ கெடுதல் செய்யாமல் ஃபேவரபுளா அவுட்கம் இருந்ததுன்னா சந்தை மாறாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த டேரிஃப் மூலமா இருக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இதோடைய அவுட்கம் செகண்ட் அன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்தாலும் 3ஆம் தேதி அந்த டேரிஃபோடைய டெப்த் வந்து நமக்கு தெரிஞ்சு அந்த குறிப்பிட்ட செக்டர்ஸ் இல்லை அது ஃபேவரபுளா அன்ஃபேவரபுளா எவ்வளவு தூரம் பாதிக்க கூடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் தி மார்க்கெட்ஸ் கேன் மூவ் போத் வேஸ். ஃபேவரபுள் நியூஸ் ஃப்ரம் த டேரிஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டேமேஜ் இல்லை அப்படின்னா சந்தை ஏறும், எதிர்பார்த்ததை விட அதிகமாக டேமேஜ் இருக்கும் அப்படின்னு சந்தைக்கு அந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் மூலமாக தெரிய வண்ணமானால் சந்தையின் ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தைக்கு இருக்கிறதுன்றது நம்ம தெரியும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி த பாசிபிள் அவுட்கம். வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். கேர்ஃபுல்லாக வர்த்தகம் செய்கின்ற ஒரு வாரம். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் கார்த்தி, வாலட்டிலிட்டி வந்து ஹையா இருக்கும் பிகாஸ் பிரைஸ் கம்ப்ரெஷன் ஆல்ரெடி நடந்திருக்கு. அண்ட் ஷார்ட் அண்ட் ட்ரேடிங் வீக் இல்லையா, 5 நாள் வர்த்தகத்தை 4 நாட்கள்ல முடிக்க போறோம். ஏன்னா திங்கள் அன்று வர்த்தகம் கிடையாது. ஸோ 4 நாட்கள் தான் அடுத்த வாரம் வர்த்தகம் நடக்க இருக்கிறது. அதுல ஒரு நாள் நம்ம டேரிஃபுக்காக டெடிகேட் பண்றோம். ஸோ எவ்வளவு தூரம் வாலட்டிலிட்டி இருக்குன்றது உங்களுக்கே இப்பவே அந்த யோசனை வந்து மனதில் வந்திருக்க கூடும். கார்த்திக், சூப்பர் சார். ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அமைதியான மனநிலையில பி பாசிட்டிவா இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, தேங்க்யூ சோ மச் சார். திங்கக்கிழமை விடுமுறை, நம்ம செவ்வாய்க்கிழமை ஓப்பனிங் பெல் ஷோல சந்திக்கலாம் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். பை. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.